வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக பூர்ணிமா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காற்றில் நைட்ரஜன் டை ஆக்சைடின் அளவு அதிகரித்ததால் கோவிட்-19 வைரஸின் வீரியம் அதிகரிக்கலாம். அமெரிக்காவில் வெளியான ஆய்வுக் கட்டுரையில் தகவல். திருப்பதியில் 12,000க்கும் மேற்பட்டோரை ஏமாற்றி பணம் வசூல். 85 கோடி ரூபாய் மோசடி செய்த 3 பேர் கைது. விமானத்தில் பிறந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதும் இலவசமாக பயணிக்கும் சலுகை. இண்டிகோ நிறுவனம் அறிவிப்பு. பாம்பன் தூக்கு பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சீர் செய்யப்பட்டது. பயணிகள் இல்லாத ரயிலை இயக்கி ஆய்வு. இந்திய விமானப்படையின் 88வது ஆண்டு விழாவில் சாகசங்கள் புரிந்த ரஃபேல் போர் விமானங்கள், Mi-35 ரக போர் விமானங்கள் மற்றும் அபாச்சி ரக ஹெலிகாப்டர்களும் சாகசம். அரசியல் கட்சியினர் அதிகமாக கூட்டம் கூட்டினால் கொரோனா தொற்று பரவல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை. சென்னை மாநகராட்சி ஆணையர் எச்சரிக்கை. தமிழகத்தில் சேலம், மதுரை உட்பட 12 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் தூக்கு பாலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு சென்னை IIT குழுவினரால் சரி செய்யப்பட்டதை அடுத்து பயணிகள் இல்லாத ரயிலை இயக்கி ஆய்வு செய்யப்பட்டது. பாம்பன் ரயில் பாலத்தின் மைய பகுதியில் உள்ள தூக்கு பாலத்தின் உறுதித்தன்மை மற்றும் ரயில்கள் செல்லும் போது ஏதேனும் அதிக அதிர்வுகள் உள்ளதா என்பதை கண்டறிவதற்காக தூக்கு பாலத்தில் 100 இடங்களில் சென்சார் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இக்கருவி ஒன்றில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடந்த 3ஆம் தேதி இரவு முதல் ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னை செல்லும் சேது ரயில் மண்டபம் ரயில் நிலையத்தில் இருந்து இயக்கப்பட்டு வருகிறது. இதனையடுத்து பாம்பன் ரயில் தூக்கு பாலத்தில் ஏற்பட்ட கோளாறை தெற்கு ரயில்வே பொறியாளர்கள் மற்றும் சென்னை IIT குழுவினர் இணைந்து சரி செய்தனர். இதையடுத்து ராமேஸ்வரத்தில் இருந்து பயணிகளின்றி காலி பெட்டிகளுடன் ரயிலை இயக்கி சோதனை செய்யப்பட்டது. சமூக சீர்கேடுகள் செய்யும் திரைப்படத்தை அரங்கேற்ற வேண்டாம் என இயக்குனர் திரு பாரதிராஜா கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து திரு பாரதிராஜா வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாழ்க்கை முறையை சினிமாவில் சொல்லலாம், தவறில்லை. சிலவற்றை இலைமறை காய்மறையாக பேசலாம். ஆனால் அப்பட்டமாக காட்சிகளை அமைப்பது எந்த விதத்தில் சரியானது என கேள்வி எழுப்பியுள்ளார். கலை நயத்தோடு செய்யப்படும் எந்த படைப்பையும் ஆழ விழுந்து ரசிப்பவன் தான் என்றும், ஆனால் 2ஆம் குத்து என்ற படத்தின் விளம்பரத்தை தனது கண்களால் பார்க்கவே கூசியதாகவும் வேதனையை வெளிப்படுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள எத்தனை நல்ல குடும்பங்கள் இதை பார்க்க கூசியிருக்கும், எத்தனை வளரிளம் பருவத்தினரிடையே கசடை துப்பி வைத்திருக்கும். கல்வியை போதிக்கிற இடத்தில் காமத்தை போதிக்கவா முன்வந்தோம்? இப்படி திரைப்படங்கள் எடுப்பவர்கள் வீட்டில் பெண்கள் இல்லையா? அவர்கள் இதை கண்டிக்க மாட்டார்களா? அவர்கள் கண்டிப்பார்களோ இல்லையோ, நான் இங்கிருக்கும் மூத்தவர்களில் ஒருவன் என்ற முறையில் கண்டிப்பேன் என பாரதிராஜா தெரிவித்துள்ளார். இப்படியொரு ஆபாசம் தமிழ் திரையுலகிற்கு ஆகாது என்றும், இதற்கெல்லாம் கிடுக்குப்பிடி வேண்டும் என அரசையும் சென்சார் போர்டையும் வலியுறுத்துவதாகவும் திரு பாரதிராஜா கேட்டுக்கொண்டுள்ளார். சமூக சீர்கேடுகள் செய்யும் திரைப்படத்தை அரங்கேற்ற வேண்டாம் என 2ஆம் குத்து திரைப்படத்தை சுட்டிக்காட்டி இயக்குனர் திரு பாரதிராஜா கண்டனம் தெரிவித்திருப்பதற்கு அப்படத்தின் இயக்குனர் திரு சந்தோஷ் பி ஜெயக்குமார் பாரதிராஜா எடுத்த திரைப்படத்தை ட்விட்டரில் மேற்கோள் காட்டி விமர்சித்துள்ளார். 2ஆம் குத்து என்ற படத்தின் விளம்பரத்தை தனது கண்களால் பார்க்கவே கூசியதாக இயக்குனர் திரு பாரதிராஜா தனது வேதனையை வெளிப்படுத்தி அறிக்கை வெளியிட்டிருந்தார்.
இதற்கு பதிலளித்துள்ள இரண்டாம் குத்து திரைப்பட இயக்குனர் திரு சந்தோஷ் பி ஜெயக்குமார், திரு பாரதி ராஜா கடந்த 1981ஆம் ஆண்டு இயக்கிய டிக் 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 திரைப்படத்தின் ஒரு ஸ்டில்லை வெளியிட்டு, இதை பார்த்து கூசாத கண்ணு இப்போ கூசிருச்சோன்னு கேள்வி எழுப்பியுள்ளார். கொரோனா விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்தை ட்விட்டரில் தொடங்கி வைத்த பிரதமர் திரு நரேந்திர மோடி, அனைவரும் ஒன்றாக இணைந்து கொரோனாவை வெல்வோம் என குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் கொரோனா பரவலை தடுக்க பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதோடு கொரோனாவை கண்டறியும் சோதனைகளும் அதிகரிக்கப்பட்டுள்ளன. எனினும் கொரோனா பரவல் குறையவில்லை. இந்நிலையில் விரைவில் பண்டிகை காலம் தொடங்க உள்ளதால் கொரோனா தடுப்பு விழிப்புணர்வில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தீவிரம் காட்டி வருகிறது. இது தொடர்பான விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் ஜன் ஆந்தோலன் என்ற மக்கள் இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைத்தார். இது தொடர்பாக பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் நாட்டில் கொரோனாவுக்கு எதிரான போர் மக்களால் தொடங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நமது ஒருங்கிணைந்த முயற்சி பல உயிர்களை காப்பாற்ற உதவியதாக குறிப்பிட்டுள்ள அவர், நாம் வேகத்தை தொடர வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். குடிமக்களை வைரஸிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்ற பிரத்யேக ஹேஷ்டேக்கை பதிவிட்டு விழிப்புணர்வு பிரச்சார இயக்கத்தை பிரதமர் திரு மோடி தொடங்கி வைத்தார். அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு ட்விட்டர் பதிவில், முகக்கவசங்கள் அணியுங்கள், கைகளை சுத்தம் செய்யுங்கள், சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். அனைவரும் ஒன்றாக இணைந்து கொரோனாவை வெல்வோம் எனவும் பிரதமர் திரு மோடி குறிப்பிட்டுள்ளார். காற்றில் நைட்ரஜன் டை ஆக்சைடின் அளவு அதிகரித்ததால் கோவிட்-19 வைரஸின் வீரியம் அதிகரிக்கலாம் என அமெரிக்காவில் வெளியான ஆய்வுக் கட்டுரை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உள்ள 3122 மாவட்டங்களில் காற்று மாசு காரணிகளை கண்காணித்து ஆய்வுக் கட்டுரை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. முக்கிய காற்று மாசு காரணிகளான நைட்ரஜன் டை ஆக்சைடு, ஓசோன் ஆகியவை கண்காணிக்கப்பட்டன. குறுகிய மற்றும் நீண்டகால காற்று மாசுபாட்டினால் மனித உடலில் நேரடியாக பாதிப்பு ஏற்படுவதாக இக்கட்டுரை தெரிவித்துள்ளது. ஆய்வின் முடிவில் கொரோனா பாதிப்பிற்கும் காற்று மாசிற்கும் இடையேயான தொடர்பு இருப்பதாகவும், குறிப்பாக நைட்ரஜன் டை ஆக்சைடின் அளவு அதிகமாக இருக்கும் பகுதியில் கொரோனா உயிரிழப்பு அதிகமாக இருப்பதாகவும் இக்கட்டுரை தெரிவித்துள்ளது. காற்றில் 4.6 ppb அளவிற்கு நைட்ரஜன் ஆக்சைடு அதிகமுள்ள பகுதிகளில் கொரோனா உயிரிழப்பு 11% அதிகமாக இருப்பதாகவும் இக்கட்டுரை தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று அதிகமுள்ள நியூயார்க், நியூஜெர்சி, கலிபோர்னியா மற்றும் அரிசோனா மாநிலங்களில் நீண்ட காலமாக நைட்ரஜன் டை ஆக்சைடின் அளவு அதிகமாக உள்ளதால் சுகாதாரத்துறையினர் காற்று மாசு காரணியையும் கணக்கில் கொள்ள வேண்டும் என இந்த ஆய்வுக் கட்டுரை பரிந்துரைத்துள்ளது. டெல்லியிலிருந்து பெங்களூரு வந்த விமானத்தில் பிறந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதும் இலவசமாக பயணிக்கும் சலுகையை இண்டிகோ நிறுவனம் வழங்கியுள்ளது. டெல்லியிலிருந்து பெங்களூரு நோக்கி நேற்று சென்ற இண்டிகோ விமானத்தில் கர்ப்பிணி பெண் ஒருவர் பயணித்துள்ளார். அவருக்கு பிரசவத்திற்காக நாள் குறிக்கப்பட்ட நிலையில் விமானத்தில் சென்றபோது முன்னதாகவே திடீரென பிரசவ வலி ஏற்பட்டு பறக்கும் விமானத்திலேயே ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். இது தொடர்பாக இண்டிகோ நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெண்ணுக்கு முதலுதவி அளித்த விமான ஊழியர்களை வாழ்த்துவதாகவும், விமானத்தில் பிரசவம் ஏற்பட்டதால் அக்குழந்தைக்கு வாழ்நாள் முழுவதும் இண்டிகோ விமானத்தில் இலவசமாக பயணிக்கும் சலுகை வழங்க இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இதனிடையே விமானத்தில் குழந்தை பிறந்தது தொடர்பான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. ஆண்டு இலக்கியத்துக்கான நொபேல் பரிசு அமெரிக்க பெண் கவிஞர் லூசி கிளக்கிற்கு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்வீடனை சேர்ந்த ஆல்ஃபிரட் நொபெல் நினைவாக மருத்துவம், இயற்பியல், வேதியியல், பொருளாதாரம், அமைதி, இலக்கியம் ஆகிய துறைகளில் மகத்தான சாதனை படைத்தவர்களுக்கு ஆண்டுதோறும் நொபெல் பரிசுகள் வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் நடப்பாண்டுக்கான நொபெல் பரிசுகள் ஸ்வீடன் தலைநகர் ஸ்டாக்ஹோமில் கடந்த 5ஆம் தேதி முதல் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. மருத்துவம், இயற்பியல், வேதியியல் துறைகளுக்கான நொபெல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இலக்கியத்துக்கான நொபெல் பரிசு அமெரிக்க பெண் கவிஞர் லூசி கிளக்கிற்கு இன்று அறிவிக்கப்பட்டது. உலகளாவிய தனிமனித உரிமைக்காக குரல் கொடுத்தவர் என நொபெல் கமிட்டி அவரை பாராட்டியுள்ளது. கடந்த 1943ஆம் ஆண்டு நியூயார்க்கில் பிறந்த லூசி கிளக் தற்போது மாசசூசெட்ஸ் மாகாணத்தில் வசித்து வருகிறார்.
நியூ ஹெவனில் உள்ள எலே பல்கலைக்கழகத்தில் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். 12 கவிதை தொகுப்புகளையும் கவிதைகள் குறித்த கட்டுரை தொகுப்புகளையும் வெளியிட்டுள்ளார். புலிட்சர் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை லூசி கிளக் பெற்றுள்ளார். கொரோனா நோய் அறிகுறிகள் உள்ள 50% மேற்பட்டோர் ஆரம்ப நிலையில் மருத்துவமனைக்கு வருவதில்லை என சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர் திருமதி வசந்தாமணி தெரிவித்துள்ளார். ஜெயா தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர், நோய் தீவிரமடைந்தால் மட்டுமே பொதுமக்கள் மருத்துவமனைக்கு வருவதாக தெரிவித்தார். யாருக்கெல்லாம் மூச்சு விடுறதுல கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் இம்மீடியட்டாக வரணும். ஏன் அப்படின்னா லங் இன்வால்வ்மெண்ட் ஒரு 50% குள்ளே இருக்கிறப்போ நம்ம நார்மல் ப்ரோட்டோகால் படி ட்ரீட்மெண்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். பட் 50% 75% அந்த மாதிரியெல்லாம் வர்றப்போ அவங்க கிரிட்டிக்கலாக வராங்க. ஆல்ரெடி பிளட் SpO2 குறையுது, டீசேச்சுரேட் ஆகி வராங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இம்மீடியட்டாக அவங்களுக்கு மெஷர்ஸ் எடுக்கணும். அப்படியே மெஷர் எடுத்தாலும் அவங்கள இன்டென்சிவ் கேர் யூனிட்லேருந்து இது பண்ணுறப்போ அவங்களோட சர்வைவல் ரேட் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எதுவாக இருந்தாலும் ஆரம்ப காலகட்டத்திலே மருத்துவமனை அணுகணும். விரைவில் வடசென்னை 2 திரைப்படம் வரும் என்றும் அதற்கான கதையை எழுதிக் கொண்டிருப்பதாகவும் இயக்குநர் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை செரியன் நகர் பகுதியில் மனிதம் பழகு என்ற அமைப்பின் அலுவலகத்தை திறந்து வைத்தவர் பின்னர் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நம்ம பண்ணுறது தான். ஒவ்வொருத்தரும் இது போன்ற உதவிகளை பண்ணுறது தான் சமூகமாக நம்ம மேம்படுறதுக்கான முதல் படின்னு நினைக்கிறேன் நான். அந்த விதத்தில் இவங்க மனிதம் பழகுன்னு ஒரு அமைப்பு ஆரம்பித்து அதன் மூலமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது. திரையரங்குகளை திறந்தால் கொரோனா விஸ்வரூபம் எடுக்கும் என நகைச்சுவை பேச்சாளர் திரு மதுரை முத்து தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொரோனா குறித்த விழிப்புணர்வு பொதுமக்களிடம் இல்லை என்பதால் இனிவரும் காலங்களில் கொரோனா பரவல் உச்சத்தை அடையும் என குறிப்பிட்டார். அவங்க ஏப்ரல் மே மட்டும்தான் மேடை நிகழ்ச்சிக்கு போக முடியும், ஸ்டேஜ் பெர்ஃபார்மர். அதுக்கு அந்த ஒரு 2 மாதம் ஏர்ன் பண்ணுற வச்சு அந்த வருஷம் பூரா ஓட்டணும். ஆனால் இந்த கொரோனா கரெக்டாக அந்த ஏப்ரல் மே தொட்டதுனால நிறைய கலைஞர்கள் ரொம்ப சிரமம். கலைஞர்களில் எல்லா துறையில் இருக்கவங்களுக்கும் அவங்கவுங்களுக்குள்ள சிரமமாக இருக்குது. அதனால் இது மீண்டு வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ தான் ரொம்ப விழிப்புணர்வு தேவை. என்ன காரணம்னா இப்போ எல்லாம் ஃப்ரீ ஆகிட்டாங்க. யாரும் இப்போ மாஸ்க் போடுற ஆர்வமோ சானிடைசர் யூஸ் பண்ணுற அந்த எண்ணத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்க. இது கொஞ்சம் ஆபத்தான நிலை கூட. மறுபடியும் ஆரம்பிச்சிச்சுன்னா 1.5 வருஷம் 1.25 வருஷம் லாக்டவுன் ஆகும்போது ரொம்ப சிரமம். அதனால் இந்த நேரத்தில் தான் ரொம்ப விழிப்புணர்வு இருக்கணும். அது தேட்டர்லாம் திறந்துட்டா ரொம்ப ரிஸ்க்கு. கச்சன்னு அது மெயினான பெரிய ஹீரோக்கள் படங்களும் அடித்து பிடிச்சி போகும்போது ஒரு 6-7 நாளில் விசுவரம் எடுத்து பரவறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மக்கள் இந்த நேரத்தில் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். இந்த நேரத்தில் அதை சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. இனி தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை வேக செய்திகளாக காண்போம். தமிழகத்தில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு 3% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த கோரிய மனு மீது பதிலளிக்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் ஹேமலதா ஆகியோர் நவம்பர் 2ஆம் தேதிக்குள் பதிலளிக்க தமிழக உயர்கல்வித்துறை செயலாளர், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை செயலாளர், கல்லூரி கல்வி இயக்குநர், மாநில மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையருக்கும் உத்தரவிட்டது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே மது வாங்கி வர மறுத்ததால் கூலி தொழிலாளி ஒருவர் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். புஷ்பவனம் கிராமத்தை சேர்ந்த சிவசங்கரன் என்பவரிடம் அதே பகுதியை சேர்ந்த காஞ்சியப்பன், முருகையன் உள்ளிட்ட 4 பேர் மது வாங்கி வரும்படி கட்டாயப்படுத்தியுள்ளனர். அதற்கு சிவசங்கரன் மறுப்பு தெரிவிக்கவே ஆத்திரமடைந்த அந்த 4 பேர் அவரை சரமாரியாக அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பிச் சென்று விட்டனர். படுகாயமடைந்த சிவசங்கரன் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து கொலை வழக்கு பதிவு செய்த போலீசார் தலைமறைவு குற்றவாளிகளான 4 பேரை தேடி வருகின்றனர். திருப்பூர் மாநகர் தெற்கு மாவட்டம் வீரபாண்டி பகுதி கழகம் சார்பில் ரங்ககவுண்டம்பாளையத்தில் மாவட்ட செயலாளர் திருமதி ஜோதிமணி தலைமையில் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் வரும் சட்டமன்ற தேர்தலில் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் தேர்தல் பணியாற்றுவது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன.
மேலும் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான படிவங்கள் நிர்வாகிகளிடம் வழங்கப்பட்டன. மாநகர் மாவட்ட இணைச் செயலாளர் திரு புல்லட் ரவி, வீரபாண்டி பகுதி கழக செயலாளர் திரு பி செல்வகுமார், மாநகர் மாவட்ட துணை செயலாளர் திருமதி விஜயா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அதிமுகவில் முதல்வர் வேட்பாளர் அறிவிப்பு மக்களை ஏமாற்றும் செயல் என மக்கள் அதிகாரத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். திருச்சியில் நடைபெற்ற மக்கள் அதிகாரம் அமைப்பின் மாநில பொதுக்குழு கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதன் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜு, இபிஎஸ், ஓபிஎஸ் ஆகியோர் தாங்கள் கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்றவே நாடகமாடுவதாக குறிப்பிட்டார். தமிழக மக்கள் உள்ள சாபக்கேடுங்க. இந்த எடப்பாடி, ஓபிஎஸ், இபிஎஸ் ஒரு சாபக்கேடு. இந்த குருடனும் செவிடனும் கூத்து பார்த்தா கதை சொல்ல முடியுமா? அதை மாதிரி தான் இவங்களுடைய கதையை. இவங்க நேற்று ஒன்று பேசுவாங்க, இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க. இதெல்லாம் மக்கள் பிரச்சனையா? இவங்க கொள்ளையடிக்க சொத்துக்களை எப்படி பாதுகாத்துக் கொள்வது, எப்படி பங்கு பெறுவது, மேலும் பொறுக்கி தின்வதற்கு மீண்டும் எப்படி அதிகாரத்துக்கு மக்களிடம் காசை கொடுத்து ஓட்டிலே ஜெயிச்சு மீண்டும் அதிகாரத்துக்கு வருவது என்பதற்கான ஒரு சதி திட்டத்தை தான் பெரிய ஜனநாயகம் போல, பெரிய கட்சி போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சரியான பாடம் புகட்டணும். இவர்களுக்கு தேர்தலில் ஓட்டு போடுறது இல்லைங்க, ஊருக்குள்ளார உன் சொத்து கணக்கு என்ன, நீ 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த, இன்னைக்கு உனக்கு பல ஆயிரம் கோடி சொத்து எப்படி வந்துச்சு என்பதை மக்கள் கேள்வி கேட்க வேண்டும், பேச வேண்டும். சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் நிகழ்ந்த சுவாதி கொலையை மைய கருத்தாக வைத்து உருவாக்கப்பட்ட நுங்கம்பாக்கம் திரைப்படம் வரும் 24ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக படத்தின் இயக்குநர் ரமேஷ் செல்வன் தெரிவித்துள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2ஆம் குத்து படம் பற்றிய கேள்விக்கு இது மாதிரியான படத்தை எடுத்திருப்பதற்கு பதிலாக வேறு மாதிரியான படத்தை இயக்குனர் எடுத்திருக்கலாம் என்று குறிப்பிட்டார். ஒரு சமூகத்தில் கொண்டு போகிறீங்க, கோடான கோடி மக்கள் பார்க்குறாங்கன்னும் போது சில நாகரிகம் என்பது மிக மிக முக்கியம். அந்த நாகரிகத்தை மீறுவது ஒரு இயக்குனர் என்ற முறையில் சொல்கிறேன் மிகப்பெரிய தவறு. மிஸ்டர் சந்தோஷ், ஐ திங்க் உங்கள் பேர் சந்தோஷ் நினைக்கிறேன். சந்தோஷ், மிகப்பெரிய தவறு. அதாவது பணம் சம்பாதிப்பதற்கு நிறையா வேலைகள் இருக்கிறது, நிறைய பணிகள் இருக்கிறது. பணம் எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம். மக்களை ஏமாற்றி சம்பாதிக்க நினைக்காதீர்கள். சினிமாக்குள்ளே வந்துடுறது, டைரக்ஷன் பண்ணால் ஒரு ஷார்ட்கட் சொன்னால் டைரக்டர் நீ எதுக்கு ஷார்ட் வைக்கிறேன்னு பாரு, எங்கே ஷார்ட் வைக்கிறேன்னு பார்த்துக்கோ, கற்றுட்டு படத்தை எடு. சும்மா எடுக்கிறாங்க இது பண்ணுற, நாளைக்கு நான் கூட்டத்தோடு நிற்பேன் உங்கள் வீட்டு வாசலில். தவறான படம் சார். அது மாதிரி படங்களுக்கு தயவு செய்து இது பண்ணாதீங்க சார், ஊக்குவிக்காதீர்கள். ஏன்னா மக்கள் இப்போவே சோசியல் மீடியா வந்து நாசமாகிடுச்சு குடும்பத்தில். இனி மேலும் சில நிகழ்வுகளை தற்போது வேக செய்திகளாக காண்போம். தஞ்சாவூர் மாநகர் மாவட்டம் மத்திய ஒன்றிய கழகம் சார்பில் பிள்ளையார்பட்டி, சிந்தாமணி, பாபு ஹவுஸ், நாஞ்சிக்கோட்டை உள்ளிட்ட முக்கிய இடங்களில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கொடியினை தஞ்சை மாநகர் மாவட்ட செயலாளர் திரு ப ராஜேஸ்வரன் ஏற்றி வைத்தார். இதில் கழக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் திரு ஏ.ஜி. தங்கப்பன், தஞ்சாவூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் திரு மோகன், கழக அவைத் தலைவர் திரு ஜோதி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் இன்று 386 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அங்கு பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 30,539ஆக உயர்ந்துள்ளது. சிகிச்சை பெற்று வந்தவர்களில் 5 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை தொடர்ந்து பலியானோர் எண்ணிக்கை 546ஆக அதிகரித்துள்ளது. தற்போது மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவோர் மற்றும் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டோர் எண்ணிக்கை 4727ஆக உள்ள நிலையில் 25,256 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக புதுச்சேரி சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் சீர்காழி அருகே 20,000 பனை விதைகள் நடும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இயற்கை சீற்றங்களை தாங்கக்கூடிய ஆற்றல் பனை மரத்திற்கு மட்டுமே இருப்பதால் மாவட்டம் முழுவதும் பனை விதைகள் விதைக்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அதன் ஒரு பகுதியாக ஆரப்பள்ளம் ஊராட்சி மற்றும் நலம் பாரம்பரிய அறக்கட்டளை சார்பாக சீர்காழி வட்டாட்சியர் 20,000 பனை விதைகளை விதைக்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் தட்டார் மடத்தில் காரில் கடத்தி வாலிபர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் 2 கைது செய்த சிபிசிஐடி போலீசார் இன்று கோவில்பட்டி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்த வழக்கு தொடர்பாக சின்னத்துரை, முத்துராமலிங்கம், அதிமுக பிரமுகர் திருமணவேல் மற்றும் அவரது சகோதரர் முத்துகிருஷ்ணன் ஆகியோரை ஏற்கனவே சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ள நிலையில் தேடப்பட்டு வந்த கருப்பசாமி மற்றும் பேச்சி ஆகியோரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து இன்று கோவில்பட்டி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர்.
திண்டுக்கல் மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் மேல்முறையீடு செய்யாத தமிழக அரசை கண்டித்து நாளை கன்னியாகுமரி மாவட்டத்தில் சலூன் கடைகளை மூட முடிவு செய்யப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட மருத்துவ சமுதாய பேரவை மற்றும் அழகுக்கலை அமைப்புசாரா தொழிலாளர்கள் அமைப்பின் சார்பில் அதன் ஒருங்கிணைப்பாளர் விட்டல்தாஸ் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை துவங்குவதை ஒட்டி மழைக்காலங்களில் ஏற்படும் பிரச்சினைகளை கையில் கிடைக்கும் பொருட்களை கொண்டு எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்த ஒத்திகை பாளையங்கோட்டை தீயணைப்புப் படை நிலையத்தில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட தீயணைப்புப் படை வீரர்கள் கலந்து கொண்டு ஒத்திகையை செய்து காண்பித்தனர். 70க்கும் மேற்பட்ட தன்னார்வ தொண்டு அமைப்பினர் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்தது. அரியலூர், உடையார்பாளையம், செந்துறை, திருமானூர் உட்பட மாவட்டம் முழுவதும் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழை பெய்தது. அரியலூர் மாவட்டம் முழுவதும் இரவு பெய்த தொடர் மழையால் 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பதிவாகியுள்ளது. இதன் காரணமாக அப்பகுதி விவசாயிகள், பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கடைகளில் அனுமதியின்றி பட்டாசுகள் விற்பனை செய்யப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து திண்டிவனம் சார் ஆட்சியர் செல்வி அனு தலைமையில் அதிகாரிகள் பல்வேறு கடைகளில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது நேரு வீதியில் உள்ள 2 கடைகளில் அனுமதியின்றி பட்டாசுகளை பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்பட்டு வருவதை அதிகாரிகள் கண்டுபிடித்ததுடன் 2 கடைகளிலும் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பட்டாசுகளை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பேருந்து நிறுத்தம் இடமாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து கொட்டாம்பட்டியில் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி பகுதியில் இருந்து திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வரையில் சாலை விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் வெள்ளாளப்பட்டியில் ஏற்கனவே இருந்த பேருந்து நிறுத்தத்திற்கு பதிலாக வேறு இடத்தில் பேருந்து நிறுத்தம் அமைக்க நெடுஞ்சாலை நிர்வாகம் முயன்று வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திண்டுக்கல் காரைக்குடி சாலையில் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெரம்பலூரில் நடைபெற்ற வன உயிரின பாதுகாப்பு வாரத்தையொட்டி 59,000 மரக்கன்றுகள் நடவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திருமதி வே. சாந்தா தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தை ஒட்டியுள்ள பகுதியில் 10க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நடவு செய்து இப்பணியை அவர் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது மாவட்ட வன அலுவலர் இளங்கோவன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பேரூராட்சிக்குட்பட்ட சந்தைப்பேட்டையில் உள்ள வாரச்சந்தை 6 மாதங்களுக்கு பிறகு இன்று அரசு வழிகாட்டுதல் விதிமுறைகளின்படி திறக்கப்பட்டது. பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் தூய்மை பணியாளர்கள் மூலம் சந்தை திடல் வளாகம் முழுவதும் சுத்தம் செய்து ப்ளீச்சிங் பவுடர் தெளிக்கப்பட்டது. வியாபாரிகள், பொதுமக்கள் அவசியம் முகக்கவசங்கள் அணியவும், சமூக இடைவெளியை கடைபிடிக்கவும் அறிவுறுத்தப்பட்டனர். முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. மியான்மர் நாட்டிலிருந்து சிறப்பு விமானத்தில் அழைத்து வரப்பட்ட மீனவர்கள் 9 பேர் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த ஜூலை 23ஆம் தேதி ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற 9 பேர் கரை திரும்பாததால் இந்திய கடலோர காவல்படையின் மூலம் தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் மியான்மர் கடற்படையினரால் மீட்கப்பட்ட மீனவர்கள் சிறப்பு விமானத்தில் நேற்று டெல்லி அழைத்து வரப்பட்டு பயணிகள் விமானத்தில் சென்னை வந்தடைந்தனர். அவர்களை தமிழக மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்றனர். கடலூர் மாவட்டம் கம்மாபுரம், கீரனூர் பகுதிகளில் பெய்த பலத்த மழை காரணமாக நெய்வேலி 2வது சுரங்க பகுதியில் தேங்கியிருந்த மழைநீர் வெளியேற்றப்பட்டதால் விவசாய பயிர்கள் நீரில் மூழ்கின. கடலூரில் கடந்த 2 நாட்களாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. நெய்வேலி பகுதிகளில் நேற்று நள்ளிரவு முதல் பெய்த கனமழையால் நெய்வேலி 2வது சுரங்க பகுதியில் தேங்கியிருந்த மழைநீர் வெளியேற்றப்பட்டது. இதனால் அருகில் உள்ள கிராமங்களில் 50 ஏக்கருக்கு மேல் நடவு செய்யப்பட்டிருந்த நெல் வயல்கள் நீரில் மூழ்கின. பொது விநியோக திட்டத்தில் தொழில்நுட்ப குறைபாடுகளால் உரிய சேவையை வழங்க முடியவில்லை என தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கத்தின் மாநில சிறப்பு தலைவர் திரு கு. பாலசுப்ரமணியன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குறைபாடுகளை சரி செய்ய கோரி வரும் 12ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவித்துள்ளார். பொது விநியோக திட்டத்தில் தொழில்நுட்ப குறைபாடுகளால் மக்களுக்கு பணிகள் முடங்கி போகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது.
எல்லா கடைகளிலும் மோடம் வசதி ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அப்போதுதான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த தொழில்நுட்ப குறைபாடுகளை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வருகிற 12/10/2020 அன்று மாநிலம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மாவட்ட வழங்கல் அலுவலகம் அமைந்துள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துவது எனவும், சென்னையை பொறுத்தளவில் சேப்பாக்க வளாகத்தில் உணவுப் பொருள் வழங்கல் துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்திடவும் தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கம் முடிவு செய்துள்ளது. கட்டுமான தொழிலாளர்களை வஞ்சிக்கும் நலவாரிய ஆன்லைன் மூலம் புதுப்பித்தல் மற்றும் பதிவு முறையை கைவிட வலியுறுத்தி திருச்சியில் தொழிலாளர் நலவாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு கட்டுமான தொழிலாளர்கள் 300க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்தினர். கட்டட தொழிலாளிகளாக இருக்கக்கூடியவர்களை ஆன்லைன் மூலமாக தான் அவர்களுடைய உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்க வேண்டும் என்றும், புதிதாக உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்லியும் ஏற்கனவே ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் வெறும் ஏழை கட்டட தொழிலாளர்கள் அங்கே கம்ப்யூட்டர் சென்டரிலோ அல்லது வேறு விதமாகவோ சென்று அவர்களால் இந்த காரியங்களை செய்ய முடியவில்லை. ஏற்கனவே உள்ள முறைப்படி இந்த தொழிலாளர் நல அலுவலகங்களிலே உறுப்பினர் அட்டையை புதுப்பித்தலும் புதிதாக சேர்க்கக்கூடியவர்களை உடனடியாக சேர்க்க வேண்டும். இதை சேர்த்து அவர்கள் உடனடியாக அட்டையை வழங்கவில்லை என்று சொன்னால், புதுப்பிக்கவில்லை என்று சொன்னால், நாங்கள் வீடு திரும்பாத போராட்டத்தை இங்கேயே இருந்து வீடு திரும்பாமல் அது புதுப்பிக்கிற வரை, புது அட்டை கொடுக்கிற வரை நாங்கள் களைய மாட்டோம் என்பதை தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் நலவாரிய அலுவலகத்திற்கும் தொழிலாளர் நலவாரியத்திற்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.